மன்னார் முத்தரிப்புத்துறை பகுதியில் உள்ள வீதி செப்பனிடப்படாமை அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அசௌகரியங்களை தோற்றுவித்துள்ளது. மன்னாரிலிருந்து புத்தளம் செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிறு நகர் பகுதியே முத்தரிப்புத்துறை. மன்னார் முதல் புத்தளம் வரையான பிரதான வீதி உரிய முறையில் காப்பட்டிட்டு செப்பனிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முத்தரிப்புத்துறை பகுதியில் உள்ள வீதி மாத்திரம் இன்று வரை செப்பனிடப்படாது குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. இந்த பகுதியில் உள்ள பிரதான பாலம் ஒன்றே இது. இந்த பாலம் செப்பனிடப்படாதுள்ளமையினால் விபத்துக்கள் பல இடம்பெறுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாலம் இன்னும் செய்யல. இந்த பாலம் செய்யாம கிடக்கிறதுனால ஜனங்கள் சரியான இதா இருக்கு. என்னண்டா இந்த பாலத்தை இந்த வருஷமே முடிச்சிருக்கலாம், அது இன்னும் போட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்னதுக்காக வேண்டிய அது செய்யாம இடைநிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு தெரியாது. மற்ற எல்லா வேலைகளும் முடிஞ்சு இந்த பாலம் மட்டும்தான் செய்யாம இருக்கு இது வரைக்கும். அதனால ஜனங்கள் பெரிய சிரமத்துக்கு உண்டாகுது. இந்த பாலத்துல ஆக்சிடென்ட் நடக்குது நிறைய. இந்த வீதியூடாக வாகன போக்குவரத்துகள் மிக சிரமத்துக்கு மத்தியில் இடம்பெறுவதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். முத்தரிப்புத்துறையில செய்து முடித்த இடையில பாலங்கள் செய்யப்படாம இருக்கு. பிரயாணத்துக்கு சரியான கஷ்டம். இது போக்குவரத்து குண்டும் குழியுமா இருக்கு. முத்தரிப்புத்துறை கிராமத்துக்குள்ள போற வீதியும் ஒரு துப்புரா எதுவும் செய்யாத நிலையில இருக்குது. உடையிலாது வாகனங்கள் போகலாத நிலையில தான் இருக்குது. பல லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படுகின்ற இவ்வாறான வீதிகளில் குறிப்பிட்ட ஒரு இடம் மாத்திரம் செப்பனிடப்படாதுள்ளமே மக்களுக்கு செய்கின்ற அநீதியாக அமையாதா? Provincial First.